சைரன் இல்லாமல் போக முடியாதா? ஆம்புலன்ஸ்னால் சைரன் இருக்கும், சைரன் போட்டால் தான் வழி கிடைக்கும். இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு வர்றது. இனிமேல் இதெல்லாம் மாற்ற முடியாது. என்னாச்சு? தம்பி தம்பி, உன் பேர் என்ன சொல்லு? அங்கிள் கேட்குறாரு பாரு. நான் கேட்கல. சொல்லு. பவுன்ராஜ். மறுபடியும் பவுனா? அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்டு இருக்கான். வாட்ச் புரிஞ்சுது. வாட்ச் என்னப்பா, அது ஆக்சிடென்ட்ல தொலைஞ்சு போச்சா? யாராவது திருடிட்டு போயிருப்பா. ஏன் வாட்ச் கொடுக்கட்டுமா? நீ பொழைச்சி வந்தியா, அதுவே பெரிய விஷயம். வாட்ச் போனால் போயிட்டு போகுது, சென்னையில் போய் வாங்கிக்கலாம். நான் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, வேற என்ன வேணும்? ரப்பர் பால் வேணுமா? God, driver, be careful. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், அவர் விடிய கண்டினியூவாக வண்டி ஓட்டுறதால தான். டிரைவர், ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டியை ஓரம் கட்டு, டீ சாப்பிட்டு போகலாம். எங்க சார்? மிஸ்டர் ஏ ஆர்ஸ் கடைக்கு போயிருக்காரு பால் வாங்க. சரி, எனக்கு அவருக்கு 2 ஸ்ட்ராங் டீம் போட சொல்லுங்க. இருங்க முக்கியமாக பைக் கிழிஞ்சிருக்கே. தேங்க்ஸ். ஓகே இல்லை, அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கேன், வந்துடுவேன். ஓகே, பாய். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. எதுக்காக வந்தேன்னு அந்த காரியத்துக்கு எடுக்க பார்த்தேன். 32 லட்ச ரூபா செக்க சகதியில் போட்டேன். பை கிழிஞ்சு போச்சு, என்ன மாதிரியே டேமேஜ். உங்கள் பேக்கில் வச்சுங்க, அங்கே வந்து வாங்கி. ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த பாலே கொடுத்துருங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ சார். காசு எங்கிட்டையும் இல்லை. இப்போ நீங்கள் ஏன் டெரிட்டரி. நீங்கள் வேணால் ஃபேமிலிக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, வேணாம். டோன்ட் வரி, ஒரு கால் கடன் பாக்கி. இல்லை, அதெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் அடிக்கடி பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஆசுவாசப்படுத்திக்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. யூ ஹேவ் சில்ட்ரன்? யா, எவ்வளவு? 1 son. ஓ, பேர் என்ன? தங்கு சங்கரன். சங்குக்கு ஏதாவது வாங்கிக்கங்களேன். No, I want to buy him something. Some chocolates. இல்லை சரி, அதே மாதிரி ஒரு பந்து வாங்கி கொடுக்கும் போது இன்னொரு பால் தாங்க. ஐஷோ, அவனுக்கு பந்து விளையாடுறது தான் பிடிக்கும். இந்த பைக்குள்ள போடும். இது உங்களுக்கு. அது உங்களுக்கு. டாக்டர், palpitations. என்னாச்சு? Please go away. ஐயோ, பார்த்து. நல்லா. அமிக்கி. ஐயோ, பார்த்து, மெதுவா. டீ சாப்பிட்றீங்களான்னு. எதுக்கு இதெல்லாம்? எனக்கு புரியவே இல்லை.
என்ன மாதிரி டிசைன் இது? ஒரு ட்ரெயினை கவுக்க வச்சு அதுல ஒரு சின்ன பையனை செக்க வச்சு சாவர நிலைமைக்கு அவனை கொண்டு போய் கிடைக்க முடியாத ஒரு பிளட் குரூப் திடீர்னு அவனுக்கு அதிசயமா கிடைக்க வச்சு அவனை புழைக்க வச்சு இப்போ வயலு திடீர்னு சாகாடிச்சு. என்ன கொடுமை இது? ச்சே! என்ன மாதிரி கடவுள் இது? இல்ல இந்த மாதிரி சமயத்துல ஒரு கடவுள் இருக்காரா இல்லைன்னு நம்பிக்கை இல்ல. ஐம் சாரி, நான் உங்களை மாதிரி இல்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ, இப்போ திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நாளாவே இருக்கு. யார் இந்த கடவுள்? Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். Thank you. என்ன திடீர்னு இந்த பணிவு? ஏன்னா நானும் கடவுள். நினைச்சேன் ஏதாவது ஒரு ஹோக்கு இருக்கணுமே. சரி, நீங்க கடவுள் யார் சொன்னது? ஒரு மலை மேல ஒரு பொட்டி கடை வச்சிருந்த அம்மா சொன்னாங்க. அன்னில இருந்து நம்பிட்டேன். புரியல? புரியக்கூடாது, அதான் கடவுள். Hey, Ars. You're a good man. So are you. I know. You're a last word freak. Excuse me. Yes, நம்பர் 16 தானே? correct. மிஸ்டர் சிவம் இருக்காரா? சிவம் நீங்க யாரும் இல்லையே. மிஸ்டர் சிவம் சோடா புட்டி கிளாஸ் மூஞ்சிலலாம் தழும்பு இருக்குமே. நம்ம நல்லா யாரு? நல்லாவோட முழு பேர் நல்ல சிவம் தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல மிஸ்டர் சிவமோட செக் என்கிட்ட. நீங்க மிஸ்டர் அர்ஷா? ஆமா. ஐயோ, உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் சார், பூத்துக்கு போயிருக்காரு. நல்ல வேலை கையோட செக் எடுத்து வந்திருக்கீங்க. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் செக் வந்துடுச்சு. எல்லாருக்கும் தான். எல்லாரும் பேர் கொடுத்துருக்கீங்களா? பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு பணம் கிடைக்கும். இது இப்ப கிடைக்க சார் தான் காரணம். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா, எந்திரிக்க முடியல, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. கும்பிடுறோம் தம்பி, நீங்கள் செய்த இந்த உதவியை வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாது தம்பி. நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். வர்றேன் தம்பி. எங்க வாழ்க்கையில வழக்கேத்தி என் பொண்ணு கல்யாணம் உங்க புண்ணியத்துல தான் நடக்கணும். நான் எதுவுமே செய்யலையல்ல, மிஸ்டர் சிவம் தான் செஞ்சாரு. எப்படியும் நல்லா இருந்தா சரி. டாக்குமெண்ட் செக்ரட்டரி கையெழுத்து வாங்கிட்டு செக் பேங்க்ல போட்டுருங்க உடனே. சார் எக்ஸ்கியூஸ் மீ, நம்பர் 16 வீட் நம்பர்ல மிஸ்டர் சிவம் தங்கறத சொன்னாரே. வந்தா இங்க தான் தங்குவாரு. வந்தாவா? அப்போ அப்படின்னா அவங்க வைஃப் சன் எல்லாம்? அவருக்கு ஒய்ஃப் சன்னா அப்படி யாரும் கிடையாதுங்களே. நோ 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 நோ, he said he had a son. ஒரு பையன் இருக்கா, பேர் சங்கரன்னு சொன்னாரு. சங்கு. சங்கு பையன் சொன்னாருங்களா? அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். இங்க தான் இருக்காரு, அவரு தான் சங்கு. ஏய் அங்க போயா, வந்து போர் அடிச்சு போச்சா? நொண்டி அடிச்சுட்டு இங்க வாங்க வாங்க. நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த செக் உங்க பேக் செக் எல்லாம் கொடுத்தாச்சு. யூனியன் ஆஃபீஸ் போயிருந்தீங்களா? ஆமா.
உங்க வீடு நினச்சிக்கிட்டு போனேன். இதுதான் உங்க மகனா? ஒய்ஃப்? அது முழு போயில்ல, அப்படி ஒருத்தி என் மனசுல இருந்திருக்கலாம் இல்லையா? விடுங்களேன். செத்துட்டாங்களா? இன்னும் பிறக்கவே இல்லை. நைஸ். இந்த பாருங்க, எனக்கு வரவே இல்லைங்கிறது தான் நிஜம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லையங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த ஒரு கால் குட்டையாக இருக்குங்கிறதுக்காக ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பிளாட்ஃபார்ம் போடலையா, ஷூவில் அந்த மாதிரி இந்த ஒய்ஃப் கற்பனை வாக்கிங் ஸ்டிக் இந்த ஒய்ஃபுங்கிறது மனசு நொண்டாமல் இருக்கணும்ல. சரி, வண்டியில் ஏறுங்க. எதுக்கு? ஏன்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம். அதான் தெரியுமா, நான் அப்புறமா வரேன் சாயங்காலம். நோ, நான் என்ன மிரட்டுறீங்க? நான் அதுக்கு வரணும் இப்போ? ஏன்னா நான் கடவுள். நான் சொல்றேன், வண்டியில் ஏறுங்க. நானும் தான் கடவுள். நான் சொல்றேன் அப்புறமா வரேன். சங்கோர், நோ, ஸ்டே. சிவம், அந்த டாக் புரியுது கூட உங்களுக்கு புரியலையா? டாக திருப்பி போட்டா காடு வருதுங்க. எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணி எதுக்கு உயிர் வாங்குறீங்க? எனக்கும் யாரும் இல்லை. அக்கா, தம்பி, தங்கச்சி, ஒரு அண்ணன் இருந்தான். சின்ன வயசுல நான் அவனை கிரிக்கெட் பால் பட்டான், செத்துட்டான். நான் அவன் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஆல் திஸ் மேன். சாரி. இப்போ மறுபடியும் ஒரு அண்ணன் கிடைச்சான்னு. யா, ஓகே. நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், வாழ்க்கை பூரா. இது ஏன் முதல்ல சொல்லனா கூச்சம். அதான் இப்போ சொல்லிட்டல. இதெல்லாம் காது அசிங்கமா சொல்லிட்டே இருக்கிறதுக்கு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் மேன். இப்போ நீங்க வண்டியில் ஏறப்போம். You are a madman. என்னப்பா இது? என்ன இந்த அட்வென்ச்சர்லாம்? வெள்ளம் அது இதுன்னு சொல்லி எங்க எல்லார் வயித்துலயும் இப்படி புளிய கரைச்சிட்டியப்பா. அதான் வந்துட்டல. ஆச்சா? இன்னைக்கு நான் ஜாகிரதை வந்ததுக்கு ஒரே காரணம் இவர் தான், மிஸ்டர் சிவம். இவர் மட்டும் இல்லைன்னா எல்லாம் போஸ்ட்போனா இருக்கும். அப்புறம் சத்திரம் கிடைக்காம நம்ம திண்டாடி இருப்போம். தேங்க்யூ தம்பி. தம்பி இல்ல, அண்ணன். உங்களுக்கு இல்ல, எனக்கு. அண்ணனா? புரியலையே. புரியலையா? அது நான் ஒரு கடவுள், அதாவது புரியுதா? இதுவும் புரியல. புரியாது. நீங்க எல்லாரும் கடவுள், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். Can I have some coffee please? உங்க முகத்துல என்ன கோடு? பேபி, அப்படி எல்லாம் கேட்க கூடாது. இல்ல இல்ல, கேட்கலாம், பரவாயில்ல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பார் மிஸ்டர் சிவம். நான் ஷேவ் பண்ணலான்னு குஜராத்ல ஒரு பார்பர் ஷாப்ல போய் உட்கார்ந்தேன். அந்த நேரம் பார்த்து பூகம்பம் வந்துருச்சு. ஹாய் சரஸ், how are you? ஃபேஸ் கட் நல்லா இருக்கு. நான் வந்துட்டேன்ல. இல்லைங்க, ஃபோன் வேலை பண்ணல. நான் சித்தப்பா ஃபோன்ல இருந்து ஃபோன் பேசிட்டு இருக்கேன். ஆமா, சரி, எப்போ மீட் பண்ணலாம்? ஐயோ, ஓகே ஓகே. மேடம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இருக்காத எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா? என்ன? இந்த லெட்டரை வந்து லவ் லெட்டரா? ஆமாம், புவனேஸ்வர்லேயே நீங்க என்ன பண்றீங்க? லெட்டர் அவள்கிட்ட கொடுத்துட்டு டிராமாட்டிக்கா ஒரு ஸ்டோரி சமாளிக்கிறீங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. நல்லா தானே இருக்கு. இந்த கடவுளுக்கு பிடிக்கல, போதுமா? அது மட்டும் இல்ல, நீங்க மாப்பிளைக்கு தோழன். சோ ஹரி அப். பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த பக்கம் இருக்காங்க. ஹரி அப். சரி சரி, நீங்க போ.
பாவி இங்க எதுக்கு வந்த? டேய், யாரும் உள்ள வராம பாத்துக்கோ. சரிங்கண்ணா. உங்க பொண்ணுக்கு என்ன இது ரெண்டாவது கல்யாணம்? பிரச்சனைனா யாரும் பக்கத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போயிட்டு போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே இப்படி மரியாதை இல்லாம நடத்துறது தப்பு. நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு அன்பரசுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? அன்பரசு மாப்பிள்ளை எப்படி தெரியும் உனக்கு? எப்படி ராவா? எப்படி தம்பி மாப்பிள்ளை எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? எனக்கு அவர் தம்பி முறை. தம்பி? சரி, அதை விடுங்க. நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. டைமே போச்சு. அண்ணங்க உள்ள பேசிட்டு இருக்காரு, யாரும் உள்ளோட வேண்டானாரு. போட நகரே. உன் காலில் விட தம்பி. ஐயா அண்ணா என்ன நீங்க போய் அவங்க கால்ல கதை சாத்திரா போடா. போதுமா தம்பி? இதை கேட்கவே இல்லையே. சரி, உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க, செய்யறேன். நான் பாலாவை பார்க்கணும். ஆஹா, அது மட்டும் நடக்காது. பாலாவை நீங்க பார்க்க முடியாது. ஏன் முடியாது? நடந்து போனா முடியா? நான் என்ன 10% மட்டும் உயிரோட இருக்கிற பணமா என்ன? நீ வேறடா விவஸ்தை இல்லாம. சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஓரமா உட்காந்து தியானம் பண்ணுங்க. சிவபெருமான் என்ன தடுக்கிறாரான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ இப்ப நான் தான் வரம் கொடுக்குற ஆளுன்னு தோணுது. பாலாவை உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அவளுக்காக என்ன மன்னிச்சு வரம் கொடுங்க. அது எப்படிங்க வரம் கொடுக்கறது? பாலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கர்ப்பமா இருக்காருன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க. நான் சேர்த்து போயிட்டேன்னு பாலா கிட்ட போய் சொன்னீங்க. நீங்க பாலாவே ஏமாத்தினப்பா. ஐயோ கடவுள், சத்தியமான கடவுளை ஏங்க இழுக்கிறீங்க? நீங்க என்னைக்காவது கியூல நின்று சாமி கும்பிட்டதுண்டா? கியூவெல்லாம் வெளியே நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் பர்சனல் தரிசனம் பார்க்குறவராச்சு நீங்க. செய்கிறதப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தையெல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாற்றுவார் இல்லை? அப்படி காப்பாற்றுற கடவுளே இல்லை, கூலி. ஏன்னா அவரும் காசு வாங்கிட்டு தானே வேலை செய்கிறாரு. புரிஞ்சிடுச்சு. என்ன பணம்? ஹாட் கேஷ் அதானே வேணும்? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, மொத்தமா இங்கே செட்டில் பண்ணிடுறேன். எனக்கு மொத்தமெல்லாம் வேணாம். மாசம் மாசம் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க போதும். அது எதுக்கு? மறந்துட்டீங்களா? 910. அது தொழிலாளர்கள் பிரச்சனை. உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. அவங்க பிரச்சனை தீரணும், அதான் எனக்கு வேணும். சம்பளத்தை வசத்துறதா சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. இனிமேல போனை போட்டு யூனியன் லீடர் எல்லாம் வரவழைச்சு கையெழுத்து எல்லாம் நடக்குமா? நடக்கும். நீங்க போன் போடுங்க, வருவாங்க. அதுக்காக தான் நாங்க இருக்கோம். ஹாய். ஹாய். இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. இந்த டி-ஷர்ட் எப்படி இருக்கு? இல்ல மிஸ்டர் சிவம் ஹாஃப் ஹேண்ட்லாம் போட்டுக்க மாட்டார், அவருக்கு ஃபுல் ஹேண்ட் தான் தேவை. மிஸ்டர் சிவம்? ஆமா, என்னோட புது அண்ணன். அண்ணனா? எல்லா கதையும் அப்புறம் சொல்றேன். ஜஸ்ட் டு லுக் ஃபார். இது எப்படி இருக்கு? ஹவுஸ் திஸ்? இனிமே தொழிலாளர்கள் மத்தியில நீ பெரிய ஹீரோ தான். வாழ்க. அப்படியே அரசியலுக்கும் போயிடு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, அந்த நாட்டமெல்லாம் இல்லைங்க எனக்கு. நான் ஒரு டூல், ஆயுதம், அவ்வளோதான். ஆணி அடித்து முடித்ததும் சுத்தியில் தூக்கி ஓரமாக வச்சிடணும். கதிரை எடுத்து முடித்ததும் அறுவாளையும் அதான் செய்யணும். நீங்கள் கையெழுத்து போடுறத ஓரமாக நின்று கவனிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். நீங்கள் சாய்ச்சதாகவே இருக்கட்டும். இந்த லெட்டர் அன்பரசுக்கு கொடுத்துருக்கேன். அவருக்கு எதுக்கு லெட்டரு? பயப்படாதீங்க, படித்து பார்த்துட்டு கொடுத்தா போதும். அண்ணா, யூனியன் ஆளுங்களாம் வந்துட்டாங்க. இந்த அதை படிச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட கொடு. வணக்கம். கையிலே வச்சிருக்கேன். எங்கடா அவன்? அது ஃபைல்ல இருக்குண்ணே. எடுத்து கையில் வச்சு. ஏய், தெருவில் பஸ் அடிக்க ஓடிடாத, பார்த்து. ரொம்ப சந்தோஷங்க. எல்லா தொழிலாளர்களும் உங்களை மனசார வாழ்த்துவாங்க. அச்சச்சோ, அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. எல்லாம் தென்னாடுடைய சிவன் சொல்றான், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அப்போ நாங்க கிளம்புறோம். சரி.
அப்ப கிளம்புறேன். இந்த அக்ரிமெண்ட்டை நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டு பத்திரிக்கைலாம் நியூஸ் கொடுத்துடலாம் இல்லைங்களா? இருங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போனா எப்படி? டேய் இவங்களுக்குலாம் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாரு. எல்லாம் ரெடியா இருக்குண்ணே, ரெடியா இருக்கு. சாப்பிட்டு போறோம். பிரஸ் நோட் இன்னைக்கு அனுப்பிடலாம்ல? நல்ல காரியம் பண்ணீங்கண்ணே. அண்ணே 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 என்னண்ணே? வீட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்து வாடா. மண்டி போட வச்சு அவனை உயிரோட விடக்கூடாது. அண்ணே வேணாண்ணே, பாப்பா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குண்ணே. நீங்க ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. நான் எதுக்குண்ணே இருக்கேன்? ஏன்ட்ட விடுங்கண்ணே, நான் முடிச்சிடுறேன். சரி, இங்க வச்சு எதுவும் பண்ணிடாது. வேலை சுத்தமா இருக்கும். அவன் சாவு அசிங்கமா இருக்கணும். யார் லெட்டர் இது? நான் சொன்னேன் என்னோட அண்ணன் சிவம்னு. என்ன பாஷை இது? என்ன எதிர்க்கிறேன்னு புரியலையே. தமிழ் தான். கோழிக்கு இருக்கு. இல்லை, அவருக்கு வலதுக்கே வராது, அதான் லெஃப்ட் ஹேண்டில் எழுதியிருக்காரு. உனக்கு தான் புரியுது இல்லை, கொஞ்சம் படிய. அன்புள்ள சக கடவுள் தம்பி அன்பரசுக்கு நம் இருவருடைய சித்தாந்தமும் வெவ்வேறாக இருந்தாலும் என்னை அண்ணனாகவே மதித்து எனக்கென்று நிரந்தரமான ஓர் உறவும் தங்குமிடமும் தர இசைந்த உங்களுக்கு. பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையையே அசௌகரியமாக கருதும் பறவை. இருப்பினும் என்னிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பு வீண் போகக்கூடாது. அதையும் சேர்த்து உங்கள் மனைவியிடம் மொத்தமாக தந்துவிடுங்கள். இனி என் பயணங்களில் நான் தங்கப் போகும் கிளைகளில் என் அருமை தம்பியின் கனிவும் நிழலும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். உங்களுக்கு திருமதியாக போகும் பாலசரஸ்வதியின் வாழ்க்கையில் ஏராளமான சந்தோஷங்கள் காத்திருக்கின்றன. அதற்கு முழு காரணமாக நீங்கள் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். உங்கள் அன்பு அண்ணன் நா. சிவம். ஏய் தங்கு, இங்க போற? வாங்க வாங்க. குப்பத்தொட்டிய மோந்துட்டியா? அழுத. சாரி நாய். இவா சொன்ன கேளு. கீழே போட. நல்ல பிரியாணி வாங்கி தரேன். சொன்ன கேளு. பிரியாணி பிரியாணி வந்துருப்பா. இந்த பூனையா? நாயை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. ஏய் தங்கு, உன்ன மாதிரி இருந்தா பால்ட்டி கில்ட்டி அடிச்சு சண்டை போட்டுருப்பேன். இப்போ ஓடக்கூட முடியாது. உங்கள் லெட்டரை படித்தேன் தம்பி. கந்தசாமி சொல்லித்தான் நான் நிறைய பாவங்களை செஞ்சேன். அதுக்கு எனக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான். உங்களை ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துல இருந்தேன். 6 மாதத்தில் என் பொண்ணு உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் செத்து போயிட்டேன் தம்பி. ஒரே பொண்ணு. இந்நேரம் கல்யாண காட்சியெல்லாம் நடந்திருக்கணும். அண்ணன் வீட்டில் நடக்குது பார்த்தீங்கல்ல. ஆனால் சாமி அண்ணன் ஒன்றும் பண்ணல பாருங்க. வேட்டை நாய் மாதிரி அண்ணன் ஏவேவ நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கு மேலேயும் நல்லவங்களுக்கு நான் தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த சாமி நல்ல சாமியே கொடுக்காது. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி. உங்களுக்கு எப்படியோ? எனக்கும் இருக்கு. அப்படிங்களா? எந்த சாமி? நானா? ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷன் இருக்கானே, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி. மனசை மாத்திக்கிட்டேன், சாமியெல்லாம் இல்லை தம்பி. அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம நாத்தியம் பேசாதீங்க. ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு, நமக்கு தான் தெரியல. நம்புங்க. தேங்க்ஸ். வரேன். தம்பி தம்பி வந்துடாதீங்க. வந்து என் பணப்பை கெடுத்துறாதீங்க. உங்களை முடிச்சுட்டு நான் அண்ணன் சொல்லிடுறேன். உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க.
ஐ கான்ட் பிலீவ் இட் திஸ் டு மீ பட் இஸ் ரைட். சிவம் ஒரு பறவை மாதிரி தான். அந்த பறவையை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கணும்னு நினச்சிட்டு என் தப்பு. மாப்பிள்ள பொறுமையா அப்புறம் பேசிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு, வாங்களேன். அண்ணே நாடுடைய சிவனே போன்று. மாப்பிள்ள வாங்க, நேரமாச்சுல்ல, வாங்க.